நெட் ஜென் நேர்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுத்த உங்கள் அனைவருக்குமே கோடான கோடி நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நல்ல ஆதரவு கொடுங்க, சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு பிறவியினுடைய கர்மயோக கணக்குகளை, ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு பிறவியின் கர்ம கணக்குகளை பிரம்மனால் கணிக்கப்பட்டு கணக்குகள் எழுதப்பட்டு அவர் ஏட்டில் எழுதப்படுகிறது. ஆக இப்படி ஒவ்வொரு பிறவியிலும் எழுதப்பட்ட கர்மாவின் கணக்குகள் இந்த பிறவியில் வாங்கி வந்த கர்மாவின் பலன்களையும் பரிகாரங்களையும் பிரம்மனால் எழுதப்பட்டதான் உங்கள் தலையெழுத்து. ஆக இப்பிறவியின் முழு யோகங்களை பிரம்மனால் எழுதப்பட்டது. அதுதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். ஒரு ஜோதிடத்தின் பலன், ஒரு ஜோதிடராகிய நான் சொல்லக்கூடிய பலன் சரியாக நடக்கவில்லை என்றால், ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் சொல்லக்கூடிய ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். இங்கே பிரம்மாவின் கணக்குப்படி உங்கள் கர்மாவின் யோக பலன்களை, மறைந்த யோக பலன்கள், மறைந்த கர்மாவை கணக்கீடு செய்து உங்களுக்கு பலன்கள் வழங்கப்படுகின்றன. ஆக பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஆக பிரம்மன் படைக்கப்பட்ட உங்கள் தலையெழுத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். இப்ப இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மார்ச் மாதம். இந்த மார்ச் மாதம் பஞ்சம கிரகங்கள், 5 கிரகங்கள் கும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த யோகமா பாதகமா என்ன செய்ய போகின்றது என்பதை, இந்த 5 கிரகங்கள் கும்பத்தில் இருக்கக்கூடிய யோகத்தை இந்த மார்ச் மாத பலன்களாக பார்க்க போகின்றோம். சரிங்களா? ஆக இது ஒரு பொதுவான பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா அதுதான் உங்களுடைய கர்மா, அதுதான் பிரம்மன் எழுதிய கர்மா. அதை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. இப்போ எல்லா ராசிக்குமே அந்த பஞ்சம கிரகங்களுடைய யோக சக்தி மார்ச் மாத பலன்களாக 5 கிரகங்கள் சேர்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய மார்ச் மாத பலன்களை பார்ப்போம். மேசம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசி. இந்த விசுவாச ஆண்டில் மார்ச் மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த மார்ச் மாத பலன்கள் மேச ராசிக்கு. இப்ப மேச ராசியினுடைய அற்புதமான யோகம், லாபஸ்தானத்தில் காலபுருஷ தத்துவத்திற்கும் மேச ராசியினுடைய தலைமை ராசி, அத லக்னம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்திற்கு அத ஹெட் ஆபீஸ், மேசன் தான் ஹெட் ஆபீஸ். அப்படி ஹெட் ஆபீஸ்க்கே மிகப்பெரிய யோகம் ஏற்படுகின்ற இந்த 11ஆம் இடம், உலகத்திற்கே ஹெட் ஆபீஸ் மேசந்தான். உலகத்திற்கே ஹெட் ஆபீஸ் மேசந்தான், தலைமை. அப்படிப்பட்ட மேச ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், சனி, இந்த பஞ்சம கிரகங்கள், 5 கிரகங்களுடைய சேர்க்கை அற்புதமானது, ஆச்சரியமானது, மிகப்பெரிய யோகம். சனி பகவான் மேசத்திற்கு ஜீவனக்காரகன், லாபாதிபதி. அப்ப தொழிலை பல வகையில் விரிவுபடுத்துவார்.
11ஆம் இடத்தில் இருப்பதால் பலவிதமான யோகங்களையும் பலவிதமான தொழில் யோகங்களையும் அதே நேரம் லாபத்தை அதிகமாக பெறக்கூடிய ஒரு ஸ்தானமாக அமைந்து விடுகிறது. லாபத்தை அதிகமாக பெறக்கூடிய ஸ்தானமாக அமைந்து விடுகிறது. மேலும் சூரியனாகப்பட்டவன் காலஸ்புருஷ தத்துவத்திற்கு 5ஆம் அதிபதியாகி 11ஆம் இடத்தில் தொடர்பு கொள்ளும் போது அந்த இடத்தில் இருக்கும் பொழுது மிகப்பெரிய பதவி யோகம், மிகப்பெரிய செல்வ யோகம், மிகப்பெரிய பதவி யோகம், மிகப்பெரிய செல்வ யோகம், மிகப்பெரிய தொழில் லாப யோகம், செய்கிற முதலீடு பல மடங்கு உயரும். இதுதான் இந்த கர்மா. செவ்வாய் மேசத்திற்கு 8ஆம் அதிபதியாகி 1-8க்குரியவன் 11ஆம் இடத்துக்கு பூமிகளால், பதவிகளால், அரசாங்கத்தால், அரசியலால் இந்த கர்மாவின் யோகங்களை அனுபவிக்கப் போகிறார்கள். கட்டடங்கள், உயர்ந்த கட்டடங்கள் உரிமை கொள்வார்கள். பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் அவங்களுக்கு சொந்தமாயிரும். பெரிய பதவியெல்லாம் அவங்களுக்கு சொந்தமாயிரும். உயர்ந்த இடத்திற்கு நான் போனா இப்படித்தான், எனக்கு இதுதான் வேணும், இந்த பொறுப்பு தான் எனக்கு, அரசியல் எனக்கு இந்த பொறுப்பு கொடுத்தா கொடுங்களே, தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடியது. ராகு பிரம்மாண்டம், எதையுமே பிரம்மாண்டமா செய்யறது. ஒரு தொழில் ஆரம்பிச்சா பிரம்மாண்டமான தொழில், கார் வாங்கின பிரம்மாண்டமான காரு, நட்புகள் சேர்ந்த பிரம்மாண்டமான கூட்டு அமைப்பு, கூட்டு தொழில், கூட்டு அமைப்பு, வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு தொழில், இப்படி பிரம்மாண்டமா ஏற்படுத்தக்கூடியது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக புதன் உங்களுக்கு 3-6க்குரிய கம்யூனிகேஷன், ஐடி துறை. அதே நேரத்தில் 6ஆம் அதிபதி வெளிநாட்டில் பதவி, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். டாக்குமெண்ட் ரெக்கார்ட், ஏன்னா 6ஆம் அதிபதி 3-6க்குரியவனாயிரு, அதில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? மற்றபடி அடுத்ததா சுக்கிரன். யார் சுக்கிரன்? யாரு? 2-7க்குரியவர். தனம், குடும்பம், மனைவி. அப்ப மனைவியால் மிகப்பெரிய யோகம், மனைவியால் மிகப்பெரிய லாபம், நட்பால் மிகப்பெரிய லாபம், பிரமாதமா இருக்கு. வெளிநாட்டின் மூல யோகம், பயணத்தின் மூல யோகம், வெளிநாட்டில் மிகப்பெரிய பதவி, வெளிநாட்டில் மிகப்பெரிய தொழில், இந்த கர்மா. ஆக இப்படிப்பட்ட யோகங்கள் உறுதியாக ஏற்படும் இந்த 5 கிரகங்கள் சேர்க்கை இந்த மார்ச் மாதம். அதே நேரத்தில் 6/3/2026 அன்று சனி பகவான் மட்டும் அவர் பயிற்சி அடைகிறார். எங்க பயிற்சி அடைகிறாரு? 12ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார். 12ஆம் இடத்தினால் என்ன யோகம்? வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம், இதெல்லாம் சிறப்பாக சூப்பராக பிரமாதமாக இருக்கு. காசு பணம் சேரும், சொத்து சேரும். 12ஆம் இடத்துல குருவின் வீட்டில் சனி பகவான் அந்த இடத்துல உட்காரும் பொழுது சொத்துக்கள் சேரும், பயணங்கள் சேரும், வெளிநாட்டு வரவு, வெளிநாட்டு தொழில், வெளிநாட்டு பதவி, சொத்து, வெளிநாட்டில் சொத்து வாங்குறது, வெளி மாநிலத்தில் சொத்து வாங்குறது, இந்த யோகம் உறுதியாக ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக குரு இருக்கக்கூடிய இடமும் பயணஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு, உயர்வு ஸ்தானத்தில் பயணஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். அப்ப நிச்சயம் இந்த உயர்வுகள் உறுதியாக ஏற்படும். நிச்சயம் குழந்தையுடைய கல்வி, மாணவருடைய கல்வி, வெளியூரில், அதாவது மாணவருக்கு வெளிநாட்டில், வெளியூரில், வெளி மாநிலத்தில், வெளிநாட்டு கல்வி, இந்த மாதிரி கல்வியெல்லாம் அமையும். அதில் மாற்றமே இல்லை. ஆக தொழில் வியாபாரத்தில் அபார வெற்றி, வருமானம் நிச்சயம் உண்டு. சரிங்களா? ஆக இது பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பர் இருக்குது, நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி